வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் எல்லாருக்கும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இவங்க சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருந்தது. அதை இதில் பிரேக் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அரவிந்தன் அவர்களும் பிருத்வி சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நான் கூப்பிடும்போது சுடிதாரில் தான் போயிருந்தேன். வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க சுடிதாரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் வர வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வர வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடுத்து எனக்கு அங்கே ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாங்க. அப்போ நம்ம பிருத்வி சாரும் அரவிந்தன் அவர்களும் அப்புறமா நம்ம மைக்கேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு நாள் ரிஹர்சல் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஷூட் போகிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு புல்லட் ஓட்ட தெரியும்னு நான் போய் சொல்லிட்டேன் அவங்க கேட்கும்போது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் எனக்கு ஓட்டுறதுக்கு ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த ஜீவாவை வித்தியாசமான கோணத்துல பார்ப்பீங்க. இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இவங்க சாரியில வராங்க, சுடிதார்ல வராங்க, வெஸ்டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு நீங்க நினைக்க வேணாம். சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பெண்மையை உணர்ந்தப்போ நான் முதல்ல உடுத்தின விட இந்த சேலை தான். அதனால எங்க போனாலும் இந்த சாரியில தான் போவேன். ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பாருங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். வாய்ப்புகள் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும். இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. எங்க குட் டே படத்தோட டீமுக்கு. ரெண்டாவது சிவகார்த்திகேயன் அண்ணா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் இப்போ வர படங்களை எல்லாம் பார்த்து ஒரு சில விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எங்க படத்துக்கும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க படத்தோட பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்க சார். ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீங்க கொடுக்குற அன்பு நீங்க கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சிவானா கூட ரெமோன் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிவானா அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னாங்களா, நம்ம படத்துல ஒர்க் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் பார்க்க போக முடியல, எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது. ஸோ இப்போ நான் அண்ணா கிட்ட கேட்குறேன், சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்ட, நீங்க நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன படங்கள் புது படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஒரு ரிக்வஸ்டா நான் சொல்றேன். நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க பிஆர்ஓ டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. மற்றபடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு குட் டே நியூ பிகினிங் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு புது முயற்சி பண்ணிட்டு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் வர 27ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த படத்துல கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சாங் கார்த்திக் நேத்ரா சார் எழுதியிருக்காங்க. இதில் அம்புலியா ஆரோவும் மின்மினிய ராசாத்தி பிரதீப் குமார் சார் அவங்களும் ரெகானா பாப்பாவும் பாடியிருக்காங்க. ட்ரெண்ட் மியூசிக்ல அவைலபிளா இருக்கு. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.